வெல்கம் டு என்னுடைய சமையல். நாம் இன்றைக்கு கருப்பு கொண்டக்கடலை செய்ய போகிறோம். இது சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் ரொம்ப சூட் ஆகுறபடி நம்ம செய்ய போகிறோம். இதை ஓவர் நைட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் காலையில் நீங்கள் வெளியில் வச்சுருங்க. நீங்கள் வடிகட்டிலே வச்சிடலாம் மூடி. அப்புறம் ஒரு டப்பாவில் இப்படி இப்படி அடைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா இந்த மாதிரி வெளியில் வைக்கனாலும் வெளியில் வச்சுக்கோங்க. அப்படி அதை வடிகட்டிலே போட்டு கூட நீங்கள் வெளியில் வச்சா கூட 2 நாள் இப்படி இந்த மாதிரி முளைச்சிரும். இதை விடையும் முளைக்க வேண்டாம், இதை விட கம்மியாக முளைச்சாலும் போதும். இந்த மாதிரி எல்லா பயிருமே நீங்கள் செய்யலாம். எல்லாமே சத்தானது பயிர் வகைகள். சப்பாத்தி கூட நைட்டுக்கு டின்னருக்கோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ ரொம்பவே நல்லது. இப்போ இதை 2-3 விசில் என் குக்கரில் 3 விசில்லே வெந்துடும். இந்த மாதிரி நல்லா வேக வச்சு நம்ம எடுக்க போகிறோம். கொஞ்சமாக பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. சிறு சீரகம், நார்மல் சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கீழே, மிளகு இலை ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ நல்லா பொரிஞ்ச உடனே அந்த சீரகம் பொரிஞ்ச உடனே வெங்காயம் நான் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் குறைய சேர்த்துக்கோங்க. நான் கிரேவி நிறையா நல்லா கிரேவி வேணும், அதனால் நானும் வெங்காயம் கொஞ்சோண்டு உப்பு கலந்து வேக வச்சுக்கிடுவோம். வெங்காயம் இவ்வளோ வதங்கினது போதும். இப்போ பெருங்காயம் ஆட் பண்ணுவோம். நீங்கள் முதலே வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள், மசாலைகள்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவு போதும். நல்லா சில நேரங்களில் நீங்கள் முதலே கூட இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அதாவது எண்ணெயில் இஞ்சி பூண்டை வதக்கிட்டு கூட வெங்காயம் அதுக்கப்புறம் ஆட் பண்ணலாம். அது நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இந்த மாதிரி பச்சை வாசனை போகும் வர வேக வச்சுக்கோங்க. சில்லி பவுடர் காரம் கம்மி, கலர் அதிகமானது இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட நீங்கள் சேர்த்துக்கோங்க. என்னோடது ரொம்ப சின்ன ஸ்பூனு. இப்போ நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு என்றைக்குமே இந்த மாதிரி நீங்கள் தக்காளி சேர்த்து பாருங்கள். தக்காளி ஒரு 1.5 தக்காளி நல்லா சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி தக்காளி சேர்த்து பாருங்கள், குயிக்காக ஆகும், நல்ல ஒரு டேஸ்ட்டையும் கொடுக்கும். இப்போ நம்ம மூடி வச்சு நல்லா வதங்கி இப்போ நல்லா தக்காளி மெல்ட் ஆகிட்டு இப்போ நம்ம இந்த கடலையை இந்த மாதிரி நல்லா மசியணும். இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சுக்கணும். ஒரு 3-4 விசில். அந்த ஊற வச்ச தண்ணியே ஆட் பண்ணி நீங்கள் வேக வச்சா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதை இருத்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா அதை ஆட் பண்ணி நம்ம வேக வைக்கும்போது இன்னொரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது உங்களுக்கு கொஞ்சம் மசிச்சு விடணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் மசிச்சு விட்டுக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் மேஷர் வச்சு கூட பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரி ரொம்ப மசிச்சு விடக்கூடாது. எல்லா கடலையும் கொஞ்சம் கடலைகளை மசிச்சு விடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கிரேவி. இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இந்த பாத்திரத்தில் எவ்வளோ தண்ணி வேணுமோ, இதுக்கெல்லாம் ரொம்ப தண்ணியெல்லாம் வைக்கக்கூடாது, நல்லா இருக்காது. இப்போ கொஞ்சம் இதில் வெந்துக்கிட்ட கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்து, கொஞ்சோண்டு கரம் மசாலா. நீங்கள் வெங்காயம் வதக்கும் போதே கூட நீங்கள் ஹோல் கரம் மசாலா போடணும் அப்படின்னா ஹோல் கரம் மசாலா போட்டுக்கோங்க. பட்டை கிராம்பு நான் ஆட் அந்த மாதிரி நான் ஆட் பண்ணலை. ஏன்னா நான் வீட்டில் செய்தது நல்லா ஸ்ட்ராங்கான கரம் மசாலா ஆகையினால இவ்வளோ போதும். இப்போ கொஞ்சம் உப்பு கலந்து எவ்வளோ உப்பு தேவையோ நல்லா கொதிச்சு மூடி வச்சு
ஒரு 5 மினிட்ஸ்க்கு. இந்த மாதிரி ரெடியான போதும் இது. இப்போ நான் வந்து கொஞ்சம் தயிர் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு தயிர் ஆட் பண்ண இஷ்டம் இல்லை அப்படின்னா இப்படியே நீங்கள் முடிச்சுக்கிடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கு தயிர் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு 100 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். புளிக்காத தயிர் ஊற்றுங்க. இந்த மாதிரி நல்லா என்னுடைய இதுக்கு லைட்டாக புளிச்ச தயிர் தான். ஆனால் நீங்கள் ஃப்ரெஷ் தயிர், கொஞ்சம் புளிக்காத தயிர், அதாவது கரெக்டான தயிரை ஊற்றிக்கோங்க. தயிர் ஊற்றும்போது உங்களுக்கு இன்னொரு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். தயிர் ஊற்றாமல் கூட நீங்கள் அப்படியே கூட செய்யலாம். அது கொஞ்சோண்டு நான் சுகர் சேர்க்குறேன். கொஞ்சமாக நீங்கள் சேர்க்காட்டி பரவாயில்ல. இப்போ இது ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு ஸ்லோ ஃபயரில் நல்லா கொதிச்சு விடட்டும். இப்போ ரெடி ஆகிட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி ஸ்லோ ஃபயரில் கொதிக்க வைங்க. இப்போது நான் இது இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க, தேவையில்லை. இது நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும், அவ்வளவுதான். இது வந்து நம்ம வெந்தயக்கீரை காய வச்சு வச்சுருக்கு, கஸ்தூரி மெத்தின்னு சொல்லுவாங்க. இதை நல்லா லைட்டாக கசக்கிக்கிட்டு நீங்கள் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. நல்லா ஒரு மணம் வரும். இருந்தால் செய்யுங்க, போடுங்க, அல்லது தேவையில்லை. இப்போ ரெடி ஆகிட்டு இப்போ ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி இதை விடையும் நீங்கள் ரொம்ப தண்ணியாக வைக்காதீங்க. வேணா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியாக வச்சுக்கிடலாம். ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. இது மாதிரி செய்து பாருங்கள். இன்னொன்று, உங்களுக்கு இப்போ தயிர் போடலை, உங்களுக்கு கொஞ்சோண்டு புளிப்பு தேவைப்படுதுன்னா மாங்காய் பவுடர், கொஞ்சோண்டு தயிர் போடலைன்னா லைட்டாக மாங்காய் பவுடர் சேர்த்துக்கிடலாம். அந்த மாதிரி நீங்கள் தக்காளி அதிகம் சேர்த்தீங்கன்னா மாங்காய் பவுடர் வேண்டாம். இப்போது இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் சாதத்துக்கூடையும் ரொம்ப சூட்டாகும், நம்ம சப்பாத்தி கூடயும் ரொம்ப சூட்டாகும். இப்போ நம்ம சர்வ் பண்ணோம். இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி செய்து பாருங்கள்.